அண்மைச் செய்தி. யூடியூபர் இர்ஃபானை மீண்டும் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இர்ஃபானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தனது மனைவியை துபாய்க்கு அழைத்துச் சென்று கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை பார்த்து அதனை தமிழகத்தில் வெளியிட்ட இர்ஃபானை மீண்டும் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். கருவில் இருந்த குழந்தை பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபானை மீண்டும் விசாரணை செய்ய மருத்துவத்துறை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் இர்ஃபானுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் முடிவு செய்திருக்கிறது. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் முன்னாள் இயக்குநர் ராஜமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் வீடியோ டெலிட் செய்யப்பட்டு மன்னிப்பு கடிதம் பெறப்பட்டு விசாரணை முடித்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் இர்ஃபானை விசாரணை செய்ய மருத்துவத்துறை அதிகாரிகள் தரப்பில் முடிவு செய்திருக்கிறார்கள். தனது மனைவியை துபாய்க்கு அழைத்து சென்று கருவில் உள்ள குழந்தை பாலினத்தை பார்த்து அதனை தமிழகத்தில் வெளியிட்ட இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் இந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பார்த்தோம் என்றால் இது தொடர்பாக கடந்த திமுக ஆட்சியில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. கருவை கண்டறிதல் மற்றும் கருவை தேர்ந்தெடுத்தல் சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்று மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன்படிதான் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் இதற்கு முன்னதாக இர்ஃபான் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகம் புகாராக அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி. அண்மைச் செய்தி. யூடியூபர் இர்ஃபானை மீண்டும் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இர்ஃபானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தனது மனைவியை துபாய்க்கு அழைத்துச் சென்று கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை பார்த்து அதனை தமிழகத்தில் வெளியிட்ட இர்ஃபானை மீண்டும் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். கருவில் இருந்த குழந்தை பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபானை மீண்டும் விசாரணை செய்ய மருத்துவத்துறை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.